வணக்கம் சார். அம்பத்தூர் மதனாங்குப்பம் கலெக்டர் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த நிலமை தான் இருக்குது. தண்ணி வந்து போகிறதுக்கான வழி இல்லை. ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக ரோடு எல்லாமே இந்த சிமெண்ட் ரோடு தான். ஆனால் பாதியில் வந்து பள்ளமாக இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி போயிட்டு வந்தது. வலிக்கு எல்லாம் விழுறாங்கன்ட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துனோம். ஆனால் இப்போ வீடு கட்டிட்டாங்க. அதில் டெம்பரவரியாக போயிட்டு இருந்த தண்ணி இப்போ நின்று போச்சு. அடுத்தடுத்து ஃப்ளாட் யாருமே விடலை. எல்லாமே மூடி இதுவாகிறதுனால இப்போ எங்களுக்கு மழைநீர் காவாவுக்கும் மெட்ரோ வாட்டருக்கு ட்ரைனேஜுக்கு இதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. இது உடனே எடுங்க ஸ்டெப்பு. இது மழை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இனி வரது மழை காலம். குழந்தைங்களோட சேர்ந்து நானே விழுந்துட்டேன். என் வீடு இங்கே தான் இருக்குது, 3வது வீடு தான். நானே இந்த இதில் போயிட்டு விழுந்தேன். 3 பேர் சேர்ந்து விழுந்தோம். அந்த வீடியோ கூட நாங்கள் எடுத்தோம். இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அதை கூட நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருப்போம். வந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரில. நாங்கள் வந்து எங்கள் வேலை வெட்டியை விட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ கூட நாங்கள் வேலைக்கு போக வேண்டிய வேலைலாம் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம். ஆனால் யாரும் எந்த ஸ்டெப்பு எடுக்கல. இதுலேயே இப்படியே இருந்தால் எப்படி இது? இப்போ டெங்கு வருதுன்றாங்க, எல்லாம் வருது. குட்டிங்களை எல்லாம் ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது முடியலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? அந்த செகண்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவஸ்தப்படுறது நாங்கள் தான், பெற்றவங்க தான் சேர்த்து அவஸ்தப்படுறாங்க. இந்த பிரச்சனையை குறித்து ஏரியா கவுன்சிலர் சொல்லிட்டீங்களா? வந்து பார்த்தாராங்க? சொன்னேன் சார். அவங்க வந்து எங்களுக்கு வண்டி உடச்சி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்தார். அவரையும் நாங்கள் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. இப்போ வந்து அவரும் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னன்னா இதுக்கு உடனடியாக எதுவும் எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி நிற்கிது, ஒரு வாரம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி வந்து டெய்லி மழை பெய்யுது இல்லைங்களா? இப்போ வந்து மழை காலம், டெய்லி மழை வருது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது சார். எங்களுக்கு இந்த தண்ணி வடிகால் வாரியம், ஏதாவது தண்ணி மழைநீர் வடிகால் வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதுவே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வேற என்ன போய் மெட்ரோ எங்களுக்கு ட்ரைனேஜ் வசதியா தண்ணி வசதி தான் எங்களுக்கு பார்த்துட்டு போறாங்க. இதை பண்றோம் போறாங்க. எங்களுக்கு ரோடே சரி கிடையாது. குழந்தைங்களாம் ஸ்கூல் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் முக்கியமான நல்லா எங்களுக்கு பார்த்து செய்யுங்க. இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் இருக்கு தோராயமா? இந்த பகுதியில் ஒரு 1000 குடும்பம் இருக்கு. ஆனா எல்லா தெருவுலயுமே மெட்ரோ வாட்டர் வருது. 6-7 தெரு இருக்கு. இங்க 7 தெருவுல 6 மெட்ரோ வாட்டர் எங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு தெருவுல மெட்ரோ வாட்டர். மெட்ரோ லைன் இல்லாத எல்லா தெருவிலும் இருக்கிறது நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. இந்த தெருவு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? இந்த தெருவுல குடும்பமே நடத்தலையா? அதுதான் இப்ப தெரு பேரும் போர்டு, அது மெயின் போர்டு வைக்கல. எல்லா தெருவிலையும் போர்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தெருவுல கூட போர்டு இருக்கு. போர்டு கிடையாது. 7வது தெரு போட்டா போட்டு கம்ப்ளைண்ட் போட்டு இப்ப இதுக்கு முன்னாடி இருக்க தெருவும் போர்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் இருக்க 6 தெருவுக்கும் போர்டு இருக்கு. எந்த தெருவும் போர்டு இல்லை. அந்த ரோட கூட தான் போட்டாங்க. அவ்வளோ போடாங்க. அது எச்சரிக்கை ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ மனு நானும் எல்லாமே சொன்னாங்க.